பாடல் பெற்ற தலங்களிலே பாண்டிய நாடு பழம்பதி நாடு. அப்படிப்பட்ட இந்த பாண்டிய நாட்டிலே 14 கோயில்கள். அந்த 14 கோவிலே நம்ம இருக்கக்கூடிய இந்த திருப்பூவனநாதர் என்ற திருப்புவனம் அப்படி அழகான கோவிலை கட்டி வைத்தார்கள். இறைவன் சுயம்புவாக காட்சி தருகிறார். ஒரு பெண்ணு தங்கத்திலே இறைவனுக்கு சிலை வடிக்க ஆசைப்பட்டால் அடியார்களுக்கு விருந்தோம்பலாக செய்கிற பண்டம் பாத்திரங்களை வழங்கி கொண்டிருந்தால் இறைவன் சிவனடியாராக வந்து எனக்கு ஏதேனும் கொடு என்றால் இறைவனுக்கு ஏதோ நீ செய்ய ஆசைப்படுறிய தங்கத்தில் சிலை செய்யணும். தங்க இல்லை, இரும்பு ஈயம் இருக்கிறதெல்லாம் உருக்கி வார்த்து எடுக்கிற போது அழகான பஞ்சலோக சிலை என்ற விக்கிரகம் உற்சவ மூர்த்தி வந்தார். அந்த அழகுல மயங்கி அந்த கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தாலாம் அந்த வடு இன்னைக்கு இருக்கா நம்ம திருப்பூவனநாதருடைய ஆலயத்தில். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள். காசிக்கு இந்த இடம் வீசம் அதிகம். வடக்கு நோக்கி வைகை பாய்ந்து திரும்ப கிழக்கு நோக்கி பாய்கிற இடம்தான் இந்த திருப்பூவனம். அப்படி மகமான பாரிஜாத மலரை போன்ற வடிவம் கொண்ட சிவலிங்கம் தானாக தோன்றிய மூர்த்தி. இங்கே கிரியை செய்தால் காசியில செய்ததற்கான பலன். ஒருத்தர் அஸ்தியை கொண்டு வந்து படுத்திருந்திருக்கிறாரு. காலையில எழுந்து திறந்து பார்க்கிற போது பூவா இருந்திருக்கு. திரும்ப முடிஞ்சு ராமேஸ்வரம் போயிருக்கிறாரு. அங்க போய் திறந்து பார்த்தா எலும்பா மாறி போச்சு. சந்தேகம் வந்துருச்சு. பூவா இருந்தது திருப்புவனத்துல, இங்க மாறி போச்சு, நான் திரும்ப அங்கேயே கொண்டு போறேன்னு வந்து இங்க வந்து பார்க்கிறவர் திரும்பவும் பூவாக மாறியது. இப்படி பூவாக காட்சி கொடுத்த ஈசன் இங்கே குடிகொண்டிருக்கின்றார் திருப்பூவனநாதராக. அந்த பூவனநாதர் இறந்த இந்த மண்ணில் பிறக்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மண்ணை மிதிக்கிற பாக்கியத்தை எனக்கு வழங்கியதற்கு உங்க எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையினாலே ஆன்மீக நிறைந்த பூமி, அழகான இடம், வேள்விமலை சாரல், முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். ஆன்மீகம் எவ்வளவு இன்றியமையாத ஒன்று பாருங்க.